கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிறுவர்கள் முன்னால் இருப்பவர்கள் சத்தம் எழுப்பாமல் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முன்பே உங்களுக்கு கூறினேன், இது லைவ் டெலிகாஸ்ட் செய்வதனால உலகெங்கிலும் பலரும் இதை பார்த்து பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே இறைவன் இறங்கி அக்களிப்போடு குதூகலத்தோடு கேட்ட வரங்களை நாம் பெற்று செல்லுவதற்காக இந்த திருப்பலியின் பீடத்தின் மீது கண்களை வைத்து இறைவன் இங்கே பிறக்கிற இறைவன் உள்ளத்தில் பிறக்கிறார் என்ற உணர்வை உண்டாக்கி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்றால் அக்களிப்பு, ஆர்வரிப்பு, ஆர்வாட்டம், மகிழ்ச்சி, கொள்ளை இன்பம் குதூகலித்து நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்து போக வேண்டும். ஆகவே இது நள்ளிரவாக இருப்பதினாலே எல்லாரும் நெருக்கமாக இருப்பதினாலே கொஞ்சம் உஷ்ணமாகவும் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து மிக மகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக நாம் சொல்லுவோம், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னும் கையெல்லாம் உயரலையா? எல்லாம் அலேலுயா அலேலுயான்னு அப்படி கை உயர்த்தி சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருப்பீங்க. இல்லைனாக்கா மூச்செல்லாம் ரொம்ப நிறைய பேர் உள்ளெல்லாம் ரொம்ப அப்படியே ஹீட்டாக இருக்குது. சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. வெரி குட். சரி, இப்போ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்னால் மகிழ்ச்சி, கொண்டாட்டம். ஏன்னா வீட்டில் கொண்டாடுறீங்க, ஆலயத்திலும் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடியாக்கி தான் பாட்டெல்லாம் நல்ல ஆடம் நம்முடைய ஆடல் பாடல் போல பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நம்ம கிறிஸ்து பிறப்பு என்றால் கொண்டாட்டம் என்பது இன்று அல்ல, அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எசாயா 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுவான், மெசியா கடவுள் மனிதனாக பிறக்கப் போகிறார், அக்களியுங்கள், ஆர்வரியுங்கள், கொண்டாடுங்கள், குதித்து மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நாள் இந்த நாள், அந்த கடவுள் பிறந்த நாள் இந்த நாள். ஆகவே கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. இப்போ கடவுள் நம்மோடு இருக்கிற வேளையில் நமக்கு என்ன சோகமும் துயரமும் துன்பமும் கலக்கமும் இருந்தால் கடவுள் இல்லை. ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஆனந்தம், அகமகிழ்ச்சி, ஆர்வரிப்பு. அதை தான் இசையா மிக அருமையாக இசையா சொல்லுவார். அவன் இசையா 7:14 மிக அருமையாக சொல்லுவான், கன்னி ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார், அவர் எம்மானுவேல் என்று பெயர் பெறுவார். எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. மீண்டும் அவன் சொல்லுவான், கடவுள் நம்மோடு என்றால் விடுதலை நம்மோடு, உலகம் தராத அகமகிழ்ச்சி நம்மோடு, இந்த உலகம் தராத சமாதானம் நம்மோடு, கடவுள் நம்மோடு. இன்னும் எசாயா சொல்லிக்கொண்டே செல்லுவார், அந்த கடவுள் நம்மோடு மக்களோடு அவர் இந்த மண்ணில் அவர் பிறக்கிற போது இந்த மண்ணில் என்னென்னலாம் உண்டாகும் என்று அவன் சொல்லுவான். இங்கே குருடர்கள் பார்ப்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், நோய்களெல்லாம் தீர்ந்து போகும், அலகையினுடைய அக்களிப்பிலிருந்து ஆர்ப்பாட்டத்திலிருந்து அவர் விடியல் கொடுப்பார், ஒடுக்கப்பட்டவர்களுடைய நுகத்தடியை ஒடித்து போடுவார், அவர் அழுகையின் முக்காட்டை நீக்கி விடுவார், கவலைகளை அவர் முழுமையாக களைத்து விடுவார். ஆகவே ஆர்வரித்து கொண்டாடு, குதூகலித்து நீ மகிழ்வோடு இரு என்றெல்லாம் சொல்லுவார். அவன் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, வரலாறும் நடந்திருக்கிறது, வரலாறு நடந்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. எதற்காக நம்மோடு? மனிதனை கடவுளாக்க. கடவுள் நம்மோடு, நம்மை கடவுளாக்க கடவுள் மனிதனாக பிறக்கிறார். அதை இன்னும் நாம் உணரவில்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். நாம் உணராமல் இதுவரை வாழ்ந்திருக்கலாம். இந்த கிறிஸ்து நினைவு நாளில் வருகிற போது மீண்டும் ஒரு வாய்ப்பு. மனிதன் மனிதனாகவே சாகக்கூடாது. அவன் புனிதனாகி அவன் கடவுளாகி
அவன் இறக்கிற போது கடவுளோடு ஒன்றரை கலந்து விடுகிறான். ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், எசையா இன்னும் மிக அருமையாக அதன் பின்னோக்கி அவன் சொல்லுகிறான், அங்கே மனிதனுக்கு சாகாவரம் கொடுத்தார், சிங்கார வாழ்க்கையை கொடுத்தார், சிங்கார வனத்தில் இருந்தான். மனிதன் தன்னுடைய ஆணவத்தால் அத்தனையும் இழந்தான். சாவு அவனுக்கு உண்டானது, கவலை உண்டானது, அழுகை உண்டானது, அவன் வாழ்க்கையில் உழைப்பு உண்டானது, சோதனை உண்டானது. ஆகவே திரும்பவும் நம்முடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லுவது, அப்படி அத்தனையும் இழந்த மனிதனை கடவுள் நம்மோடு வருகிற வேளையில் மனிதனை இந்த இறப்பு, இந்த இருள் எல்லாம் மறைத்து ஒளியான வாழ்க்கை கொடுப்பார். அதை தான் இன்று கூட முதல் வாசகத்தில் கேட்டோம். இருளை கிழித்து பேரொளியை உங்களுக்கு ஊட்டுகிறார். இன்னும் அவர் இடையர்களுக்கு சொல்லுகிறார், பிறந்த உடனே என்ன இருக்கிறது? முதல் வார்த்தை கடவுள் நம்மோடு. ஆகவே மிக அருமையாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உலகிற்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் மிக பெரும் நற்செய்தியை அறிவிக்கிறேன், உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார், உலகுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி என்று சொல்லுகிறார். அந்த செய்தி தான் அவர், அந்த செய்தி மனிதனுக்கு துன்பங்கள் நீங்கி போகும், பிரச்சனைகள் தீர்ந்து போகும், இப்போது இருக்கிற நிலைமைகளெல்லாம் மாறி போகும், இருள் நீங்கி ஒளி பிறக்கும், இன்னும் உங்களுடைய நுகத்தடிகளெல்லாம் முடிக்கப்படும், இங்கே அற்புதங்கள் காணுவார்கள், உடல் நோயெல்லாம் நீங்கி போகும், உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி போகும், இங்கே உள்ள இறைவனுடைய முழு அமைதியும் ஆனந்தமும் பிறக்கும். இந்த ஆனந்தம் இது உலகம் தரும் ஆனந்தம் போல அல்ல. உலகம் தரும் ஆனந்தம் சிறிய இன்பம், அது சிற்றின்பம். இறைவன் தரும் ஆனந்தம் இது நிரந்தர ஆனந்தம், நிரந்தர சமாதானம், நிரந்தர சந்தோஷம். அது மட்டுமல்ல, இந்த உலகில் அவன் நிறைவாழ்வு, இந்த உலகில் மட்டுமல்ல, இறந்த பின்னால் அவனுக்கு நித்திய வாழ்வையும் இந்த பிறப்புதான் கொடுத்தது. அந்த கடவுள் நம்மோடு வந்ததினால் இதெல்லாம் நமக்கு உண்டானது. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், இந்த ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அழகாக குடிலெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் புத்தாடைகளை நாம் உடுக்கிறோம், நல்ல சுவையான கேக் எல்லாம் வெட்டி சாப்பிடுகிறோம். இதெல்லாம் ஒரு ஃபீல், என்ன ஒரு உணர்வு, என்ன உணர்வு? நாமெல்லாம் கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு, கவலை தீர்ந்தது என்று சொல்லி ஒருவரை வாழ்த்தி நாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் அடையாளம். உணவு, கேக்கு, ட்ரெஸ்ஸு, இந்த விளக்கு, எல்லா ஆடம்பரம் எல்லாமே அடையாளம். இதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இந்த அடையாளங்கள் எல்லாம் நம் மனதுக்குள்ளே இருக்கிற இருளெல்லாம் நீக்கப்பட்டு மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்து போக வேண்டும். அதுதான் கடவுள் நம்மோடு. அந்த கடவுள் நம்மோடு என்று சொன்னால் நமக்கெல்லாம் முழுமையாக அத்தனையும், நாம் முழுமையாக பழைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும் மாறி போகும், தீர்ந்து போகும். அக்களித்து கொண்டாடும் அகமகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு பிறக்கும். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவர் பிறந்தபோது அனைவருக்கும் அறிவித்தார். அவர் வாழ்ந்தபோது முடவர்களை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், அவரும் இறந்து உயிர்த்தார். ஆகவே அவர் சொன்னதை எல்லாம் செய்தார். ஆகவே நம்புங்கள், கடவுள் நம்மோடு. ஆகவே அக்களித்து கொண்டாடுங்கள், ஆர்வரியுங்கள், அழுகையின் முக்காட்டை நீக்கிவிடுங்கள். இன்று மட்டுமல்ல, என்றும் கடவுள் நம்மோடு, என்றும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு முழுமையான இன்பமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அவர் அளித்து கொண்டே அவர் இருப்பார். இது கடவுள் நம்மோடு. திருச்சபை இதை ஆண்டுதோறும் கொண்டாடுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இன்று கடவுள் உன் உள்ளத்துக்கு உள்ளே வருகிறார், உவகை தருகிறார், ஆனந்தம் தருகிறார், அக்களிப்பு தருகிறார், நிறைவாழ்வு தருகிறார். உனக்கு பின்னாலே நிலைவாழ்வையும் தருவார். அத்தனையும் பெற்றுக்கொண்ட நீ பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே
நம்முடைய அருகில் வாழ்கிற, நம்மோடு வாழ்கிற மக்களோடும் கடவுள் அவர்களோடும் இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார்கள், பெற்ற பேரின்ப பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் நீங்களும் கடவுள். கடவுள் என்றால் அவர் கொடுப்பவர், அவர் மகிழ்ச்சி கொடுப்பவர், அமைதி கொடுப்பவர், ஆனந்தம் கொடுப்பவர், ஆரோக்கியம் கொடுப்பவர், நிறைவாழ்வு கொடுப்பவர். அந்த கடவுள் நமக்குள்ளே அத்தனையும் கொடுக்கிறார். பெற்றுக்கொண்ட நாம் பிறரோடு சென்று அதை அடுத்தவர்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்கிற போது, அடுத்தவர்களுக்கு நாம் கவலை தீர்க்கிற போது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்து உயர்த்துகிற போது நாமும் கடவுளாக மாறிவிடுகிறோம். ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்றால் கடவுள் நம்மோடு என்றால் கடவுள் நம்மோடு வந்தார். ஏனென்றால் நாம் கடவுளாக மாற வேண்டும். நாம் கடவுளாக மாற வேண்டுமெனில் கடவுள் நமக்கு கொடுக்கிறார், அவர் கடவுள். ஆகவே நம்மில் இருப்பதை பிறருக்கு கொடுத்தார், நாம் கடவுள். ஆகவே கடவுள் கொடுத்ததை அடுத்தவருக்கும் கொடுத்து அனைவரும் அக்களித்து கொண்டாட நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நாமும் கடவுளாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. ஏனென்றால் கடவுள் நம்மோடு, ஏனென்றால் மனிதன் நாம் கடவுளாக மாற வேண்டுமெனில் இன்று தொடங்கி தொடர்ந்து புதிய வாழ்க்கையில் நாம் உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்கிற போது நாம் கடவுளாக மாறிப்போவோம். ஆகவே திருப்பலி முடிந்த உடனே நீங்கள் எல்லாம் வேகமாக ஓடிவிடாமல், நீங்கள் பெரிய உள்ளதையெல்லாம் கொடுக்காவிட்டாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒருவரை பார்த்து கொண்டு அனைவருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு முறையாக நாமெல்லாம் மகிழ்ச்சி, உள்ளத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்டோம், மகிழ்ச்சி பிறந்து விட்டது, சமாதானம் நிறைந்து விட்டது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறையாக நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொள்ளுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அவங்களுக்கு சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. கையை பிடிச்சி சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. ஆகவே இது ஒரு அடையாளம். இதை போலவே நாம் உலகில் சென்று குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் வாழ்கிற போது சமுதாயமே அக்களித்து கொண்டாடும், ஆர்வரித்து மகிழும். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இங்கே இந்த திருப்பலியில் நாம் தொடங்குவோம். ஆமென்.